பேர் வந்து ஃப்ரீடா. என்னோட ஹஸ்பண்டோட நேம் வந்து கஸ்மீர் ஃபெர்னாண்டஸ். அப்போ எங்களுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நல்லா நீட்டாக நடந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து பெட்டாந்து கொஞ்சம் ஒரு சைடில் நடக்குவாங்க. இப்படி கொஞ்சம் நாள் கடி இப்படி சரிஞ்சு இப்படியே நடப்பாங்க. அப்போ அப்படி வந்தப்போ நான் எங்கள் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனேன். அங்கே கொண்டு போனப்போ அவங்க கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த தற்சமயம் அது அப்புறம் கொஞ்சம் வலி இல்லாமல் இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சோம்னா திரும்பவும் அப்படிதான், அது கொஞ்சம் இனி வளைவாச்சு உடம்பு. நான் திருப்பி என்ன பண்ணேன்னா, எனக்கு மக நர்சிங் முடிச்சிருக்கா. அவங்க வந்து சென்னையில் வேலை பார்த்தாங்க. அப்போ வேலை பார்த்தப்போ அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் மக அப்பாயை கொண்டு போகலான்னு சொல்லி நாங்கள் அங்கே கொண்டு போயிருந்தோம். அங்கே கொண்டு போய் எங்களை அட்மிட் பண்ணி இவங்களுக்கு பாடி செக்கப் எல்லாம் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, இப்படி இந்த சைடுள்ள எலும்பெல்லாம் வந்து ரொம்ப தேய்மானமாக எல்லாமே உடஞ்சி ஒரு மாதிரி திரகிச்சு போயிருக்கு. அதனால இது வந்து வேற எலும்பு போட்டு ஆப்ரேஷன் பண்ணாதான் இது வந்து சரியாகும் அப்படின்னு அந்த டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அங்கே அட்மிட் ஆகி நாங்கள் ஆப்ரேஷன் ஓகேன்னு சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க அவங்களுக்கு. இப்போ இங்கே இருந்து இங்கே வேற சர்ஜரி இங்கே வந்து இப்படியே பண்ணியிருந்தாங்க. பண்ணி அந்த இடத்த ஓப்பன் பண்ணி அங்கே இருந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து மாற்றிண்டு அதுக்கு பகரம் அந்த போடக்கூடிய மெட்டில் அந்த பொருள் அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 30 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அங்கே ரூம் எடுத்து நாங்கள் அவங்கள வச்சுருந்தோம். அங்கேன்னு முடிச்சு எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு வந்தால் கொஞ்ச நாள் கழிச்சப்போ கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் ஆனப்போ திரும்ப இவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஆனப்போ வந்து இனியும் இவங்களுக்கு ரொம்ப பெயினும் அதில் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வடிச்சுட்டே இருந்தது. திரும்ப என்ன பண்ணோம், இனி நாங்கள் அதே ஹாஸ்பிட்டலில் தெரியப்படுத்தினப்போ நீங்கள் சீக்கிரமாக அவங்கள கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ திரும்ப நாங்கள் இங்கே சென்னையில் இவங்களை கொண்டு போனோம். அங்கே கொண்டு போனப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இது எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அதே 3 மாதத்துக்குள்ளாடி திரும்ப அதே இடத்த ஓப்பன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சரி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி திரும்ப அதை எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, திரும்ப அதை தான் போட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அந்த மெட்டீரியலையும் திரும்ப க்ளீன் பண்ணி போட்டாங்க. போட்ட பின்னாடி திரும்பவும் இனி அவங்க ஸ்டிச் எல்லாம் போட்டு நாங்கள் இனி ஒரு 60 நாளைக்கு நாங்கள் அங்கேயே ரூம் எடுத்து தங்குத மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்கவும் தங்குத மாதிரி இருந்தது. என்ன பண்ணோம், அதே முடிச்சுட்டு இனியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து 1 இயர் கழிஞ்ச பின்னாடி திரும்பவும் அவங்கள அந்த இடத்துல இனி திரும்ப அதே இடத்துல தான் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மாதிரி இப்படி இப்படி குண்டு குண்டா வெளியே வந்து தள்ளும். அந்த ஸ்டிச்சு போட்ட இடத்துல இருந்து இவ்வளவு குண்டு குண்டா வெளியே வரும். அப்படி ஒரு 2 பீஸ் இப்படி வந்து வெளியே இருக்கும். அதுல தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்கும். நாங்க டாக்டர் தெரியப்படுத்தோம், சார் இப்படி இருக்கு சார் என்ன பண்ணேன்னு சொன்னப்போ, சாரி அம்மா ஒரு வாட்டி கூட கொண்டு வரீங்களான்னு கேட்டாங்க. நாங்க இனி என்ன பண்ண, சரி அவர் தானே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நாங்க அங்கதான் கொண்டு போனோம். அங்க கொண்டு போனா திரும்ப இனி என்ன பண்ணாங்க, ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஒரு காலில் எவ்வளவு இது பண்ணிருக்காங்க. அப்போ திரும்ப இன்னும் ஓப்பன் பண்ணி அந்த மேலே இருந்த சதைகளெல்லாம் வெட்டி எடுத்துட்டு திரும்பவும் அவங்க சொன்னா, இந்த மெட்டீரியல் இவங்களுக்கு பிளட்டோட சேர் இல்லை, அதனால நமக்கு இந்த மெட்டீரியல் மாற்றுவோம், இனி வேற ஒன்றுன்னு சொல்லி வேற ஒன்று எழுதி தந்தாங்க. அதை நாங்களாகவே காசு போட்டு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தப்ப அதையும் திரும்ப அதே அந்த ஆப்ரேஷன் திரும்ப பண்ணாங்க. திரும்ப பண்ண என்னாச்சு, அதெல்லாம் இனி முடிச்சு இனி அங்கே இது மாதிரி பழைய மாதிரி இருந்த மாதிரி நாங்கள் ரூம் எல்லாம் எடுத்து தங்கி திரும்ப இனி உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தோம். கொண்டு வந்து ஒரு 6 மாதம் கழிஞ்சது. திரும்ப அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த இப்படி அந்த முளைச்சு வர மாதிரி இனி வந்தது. இந்த சதையெல்லாம் வெளியே வர மாதிரி வந்து தண்ணி போல அதில் பிளட்டு பழுப்பு இப்படி எல்லாம் வெளியே வந்தது. சரி கஷ்டமா இருந்த நைட் ஆன உடனே ஃபீவர் வரும். உங்களுக்கு நைட் ஆன உடனே இந்த ஃபீவர் வரும். துள்ளி துள்ளி விழுவாங்க. பார்த்தா அந்த இடம் எல்லாம் திரும்பவும் பழுத்து என்னாச்சு, அந்த ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி இருந்தது. அந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரி இருந்தது. நாங்க என்ன பண்ணோம், அந்த உடனே தானே மக என்ன பண்ணா, சரி நமக்கு நாகர்கோவில்ல கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறான்னு சொல்லி நாங்க இங்க கொண்டு வந்தோம். இங்க கொண்டு வந்தப்போ எங்களுக்கு டாக்டர் டால்டன் ஜான்ரோஸ் அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாங்க. இவங்கள ஃபுல்லா பாடி செக்கப் பண்ணிட்டு இப்படி விஷயத்துக்கு நாங்க சொல்லியிருந்தோம், சார் இப்படி இத்தனை வருஷமா இவங்க கூட போராடணும் அப்படின்னு சொல்லி.
அவர் உடனே தானே ஓபியில வச்சு இதெல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, அம்மா இது வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருக்குது, கிரிட்டிக்கலா இருக்குது, அதனால இது நீங்க இன்னைக்கு தானே அட்மிட் ஆகணும், இப்ப இங்க நமக்கு உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு அட்மிட் போட்டு காலையில எங்களுக்கு ஆப்ரேஷன் 7 மணிக்கு. டாக்டர்கிட்ட நான் சொல்லுவேன், சார் எனக்கு 3 பெண் பிள்ளைங்க, எங்களுக்கு அவங்க வேணும். உடனே அவரு எங்களை அட்மிட் பண்ணி காலையில 7 மணிக்கு ஆப்ரேஷத்துக்கு இது பண்ணாங்க. இன்னைக்கு ராஜா மாதிரி இருக்காங்க அவங்க. அந்த டாக்டருக்குன்னா நான் டாக்டர்னு பார்க்கறத விடையும் என்னுடைய சகோதரமா நினைக்கிறேன், என்னுடைய தம்பி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு வலிகளை நான் கடந்து வந்தேன் உங்ககிட்ட இருந்து. இன்னைக்கு ஜென்டில்மேனா இருக்குதாங்க அவங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த டாக்டருக்கு என்னுடைய உயிர் இருக்கு வர என்னோட பிள்ளைங்களும் அப்படிதான் அவரை அங்களா நினைக்கிறாங்க. அப்படி அவர் ரொம்ப கவனிச்சாரு. ரொம்ப அவரு நாங்க இவ்வளவு விஷயங்களை சொன்னப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு கடந்து வந்திருக்கீங்க அம்மா, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து இதை சரி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கை தந்தாங்க. அது மாதிரி அவர் நினைச்ச அவங்க எங்கிட்ட சொன்ன மாதிரி அவங்கள அவ்வளவு அழகா ஆப்ரேஷன் பண்ண இங்க ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணிட்டு அந்த போட்டிருந்த மொத்த வேஸ்ட்டும் எடுத்து தூர போட்டாங்க. போட்டு காலை ஃப்ரீயா விட்டாங்க, அந்த புண்ணெல்லாம் உணங்கணும்னு சொல்லி. அந்த இதெல்லாம் அந்த புண்ணெல்லாம் உணங்கின பின்னாடி தான் திரும்ப நாங்க இனி அட்மிட் ஆகி அவங்களுக்கு அந்த பொருளை போட்டிருக்காங்க, அந்த மெட்டீரியல் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப நல்லா இருக்குதாங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லா இருக்குதாங்க, நல்லா இருக்குதாங்க. எங்களுக்கு வந்து திரும்ப நான் ஒரு வாட்டி கூட சொல்லுறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பிரத்யேகிச்சு டால்டன் சாருக்கு வந்து ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றியும். நான் அவங்களுக்கு வேண்டி எப்பவுமே ப்ரேயர் பண்ணதேன். எங்களை மாதிரி அவங்க இனி வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு இவ்வளவு ஆரோக்கியமா இவ்வளவு ஹெல்த்தா இருந்து அவங்கள திரும்ப வரக்கூடியவங்க எங்களை மாதிரி புன் சிரிப்போட இந்த ஹாஸ்பிட்டல்ல வெளியே போகணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். திரும்ப நான் சொல்லிய டாக்டருக்கு எங்க குடும்பத்தின் சார்பாக நாங்க எங்க நன்றியை தெரிவிக்கிறோம் அவங்களுக்கு.